நாடு கடத்தப்பட்ட நபருக்கு தண்டனையை குறைத்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு செயலாளர்களுக்கு அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னையை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் 720 கிராம் ஹெராயின் போதைப் பொருளை கடத்தியதா சொல்லி 2015 இலங்கையில கைது செய்யப்பட்டாரு. அவருக்கு எதிரான வழக்கை விசாரித்த இலங்கை நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த நிலையில இந்தியா இலங்கை இடையிலான அந்த கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில 2016 ஜாகிர் ஹுசேனை இந்தியாவுக்கு என்னை மீதி தன்மையை இந்தியாவில் அனுமதிக்கணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பினாரு. அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்துறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறது. அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2022 வரைக்கும் அவர் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் அவர் சென்னை புலன் சிறைக்கு மாற்றப்பட்டு இங்கு அடைக்கப்பட்டாரு. இதைத் தொடர்ந்து ஏற்கனவே மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில 2022 தன்னுடைய தந்தையை விடுவிக்காததுனால அவரை விடுவிக்கணும் அப்படின்னு ஜாகிர் ஹுசேனுடைய மகன் சமீர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் பண்ணாரு. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கை இந்தியாவில் 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்க முடியுங்கிற நிலையில 2022 அவரை விடுதலை செய்தது சம்பந்தமா இலங்கை அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டதா, அது சம்பந்தமான கடித போக்குவரத்து விவரங்களை தாக்கல் செய்ய சொல்லி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனா அந்த விவரங்களை வழங்காததுனால மத்திய உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை இணை செயலாளர்களுக்கு 50,000 ரூபாய், 2 பேரும் சேர்த்து 50,000 ரூபாயை 4 வாரங்கள்ல உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை 9 தள்ளி வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.